நண்பர்களே, இந்த ஸ்க்ரீனில் பாருங்களேன். ChatGPT நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டிருந்தேன். இந்தியாவில் இருக்கிற பில்லியனர்ஸோட ஆவரேஜ் நெட்ஒர்த் என்ன, அதே மாதிரி சைனாவில் ப்ளஸ் பெர் கேபிட்டா கேட்டிருந்தேன். நீங்களே பாருங்களேன், இந்தியாவில் இருக்கிற பில்லியனர்ஸ்ட் இருக்கிற ஆவரேஜ் நெட்ஒர்த் பார்த்திங்கன்னா பில்லியன்ஸில் சைனாவை விட அதிகமாக இருக்குது. 4.77 பில்லியன். இதே வந்து நம்ம மிடில் கிளாஸ் மக்கள் கிட்டத்தட்ட 100 கோடிக்கும் மேலே இருக்கிற, கிட்டத்தட்ட 120 கோடிக்கும் மேலே இருக்கிற மிடில் கிளாஸ் அண்ட் புவர் பீப்புளுடைய அந்த சராசரி இன்கம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா அந்த ரேஞ்ச். இதே சைனாவில் பாருங்கள். இப்போ இந்த கால்குலேஷன்ஸ் படி பார்த்தா 5 மடங்கை விட ஜாஸ்தி. அப்போ என்ன அர்த்தம்? இங்கே இந்தியாவில் இருக்கிற பில்லியனர்ஸோடைய சராசரி இன்கம் வந்து சைனாவில் இருக்கிற பில்லியனர்ஸோட சராசரி இன்கம் விட அதிகமாக இருக்குது. ஆனால் நடுத்தர மக்கள், ஏழை மக்கள்னு 100 கோடி மக்கள் வாழ்ந்துட்டுருக்கோம்ல, இந்த 100 கோடி மக்களுடைய நிலமை சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா சைனாவை விட நம்ம ரொம்ப 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 கம்மியாக தான் சம்பாதிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், சைனாவில் இருக்கிறவங்க சராசரி மனிதர்கள் 100 சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா நம்ம 20 தான் சம்பாதிக்கிறோம். 1/5, 20% ஆஃப் தேட். இதுதான் வந்து இன்றைக்கி கடந்த 2014 to 2024 பிஜேபி வந்து ப்ரோ ரிச் எக்கனாமிக் பாலிசி வச்சுருக்குன்னு நான் சொல்ல காரணம். ப்ரோ ரிச் எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக, ப்ரோ ரிச்சஸ்ட் அந்த பில்லியனர்ஸ்க்கு சாதகமாக. ஸோ இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்து 100 கோடி, 120 கோடி மக்கள், 140 கோடி மக்களுக்கான அரசாங்கம் கிடையாது. ஒரு 200 பில்லியனரோ ஒரு 500 பில்லியனரோ இந்தியாவில் இருப்பாங்க. மீறி போனால் அந்த 500 பில்லியனரை மட்டுமே வாழ வைக்கிறதுக்கு தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுடைய எக்கனாமிக் பாலிசியில் நீங்கள் என்ன பார்த்தாலும் சரி, ஹையர் ஜிஎஸ்டி ஆகட்டும், ஈவன் டிமானடைசேஷன் பண்ணதாகட்டும், அதுக்கப்புறம் வந்து ஹையர் பேங்கிங் சார்ஜஸ் ஆகட்டும், ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆகட்டும், அந்த பேங்கிங்கில் வந்து நம்ம ஏதாச்சும் இப்போ வந்து 5 வாட்டிக்கு மேலே ஏடிஎம்மில் பணம் எடுத்தால் சார்ஜ் போடுறாங்க, அதாகட்டும், இல்லை ஒரு இஎம்ஐ வந்து லேட் ஆச்சுன்னா அதுக்கு போடுற பெனால்ட்டி சார்ஜஸ் ஆகட்டும், இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 140 கோடி மக்களையும் பாதிக்கிறது தான். இதில் மீறி போனால் ஒரு 10 கோடி மக்கள் வந்து நீங்கள் ஒரு அப்பர் மிடில் கிளாஸு அல்லது ரிச்சுன்னு இருப்பாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட, நீங்கள் ஒரு 147 கோடியில் ஒரு 17 கோடியை நீங்கள் அப்படி விட்டுட்டிங்கன்னா கூட 130 கோடி மக்களும் வந்து நடுத்தர மக்கள் தான். நடுத்தர மக்கள், லோவர் மிடில் கிளாஸ், அப்புறம் ஏழை மக்கள். இவங்க அத்தனை பேருக்கும் இந்த பேங்கிங் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் தேவையா? இது எவ்வளோ பெரிய ஒரு எக்கனாமிக் பிளண்டர். இது என்ன பண்ணும்? இது வந்து பேங்கிங்கில் போகிற மக்களுடைய அந்த பெர்சன்டேஜை வந்து கம்மி பண்ணும். லோன் வந்து இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக கொடுக்கும் பொழுது லோன் வாங்க முடியாது. அப்போ என்ன ஆகும்? சிறு குறு தொழில் பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கை மிக குறையும். லோன் இல்லாமல் எப்படி வந்து கேபிட்டல் இருக்குது இந்தியாவில்? வந்து சிறு குறு தொழில் பண்ணுறவங்க மோஸ்ட்லி ஏதோ ஒரு லோன் வாங்கி தான் தொழிலை வந்து தொடங்குறாங்க. இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியாக இருக்குது, பேங்கிங் சார்ஜஸ் ஜாஸ்தியாக இருக்குது, டிஃபால்ட் ஏதாவது ஆயிடுச்சுன்னா பேமெண்ட்டில் அதனுடைய சார்ஜஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அப்படிங்கிறப்போ எப்படி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வளரும்? இவங்க வந்து கார்ப்பரேட்டுக்கு லோன் வைவு கொடுத்தவங்க மட்டும் 25 லட்சம் கோடி அப்படின்னு நான் ஒரு தகவலில் பார்த்தேன். 25 லட்சம் கோடி எவ்வளோ பெரிய அமௌண்ட்! இது யாருடைய பணம்? இந்த அரசியல்வாதிகளெல்லாம் நாட்டை ஆண்டு கொண்டு இருக்காங்களே, அவங்களுடைய பரம்பரை சொத்து ஏதாச்சும் எடுத்து கொடுக்குறாங்களா, இல்லை எப்படி? மக்களுடைய வரி பணத்தில் இருந்து தானே. எந்த மக்கள்? இந்த 100 கோடி மக்களும் சேர்ந்து கஷ்டப்பட்டு உழைச்சி அதனால் வந்த வரி தானே அது. அதிலிருந்து எடுத்து பணத்தை பெரிய பணக்காரங்க, ஆல்ரெடி பணக்காரங்களாக இருக்கிற கார்ப்பரேட்டுகளுக்கு வந்து அந்த லோன் வைவங்க 25 லட்சம் கோடி வந்து அதை அப்படி கொடுக்கணுமா? இது எந்த விதத்தில் நியாயம்? இது வந்து ஒரு தப்பான எக்கனாமிக் பாலிசி தானே.
அதாவது ஏழைகளிடம் இருந்து எடுத்து பணக்காரர்களிடம் கொடுக்கறது. ஆல்ரெடி இஎம்ஐ கட்ட முடியாமல், வேலை கிடைக்காம, படித்த இளைஞர்கள் வேலை கிடைக்காம, நடுத்தர மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. எஜுகேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கடானா, குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னா, இவங்க என்ன பண்ணுறாங்க, ஹிந்தி திணிப்பை கொண்டு வர்றாங்க. சரி, இப்போ ஹிந்தி படித்தோன்னா நான் வந்து அமெரிக்காவிலேருந்து ஐடிஎஸ் ஏதாவது ஒர்க்கு வாங்கி ஆல்ரெடி 50,000 சம்பாதிச்சிட்டு இருந்தவன் 1,00,000 சம்பாதிக்க போகிறானா? ஹிந்தியில் பேச போகிறானா? ஹிந்தி படித்து என்ன பண்ண போகிறான்? சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிக்க போகிறானா ஹிந்தியில்? இங்கே என்ன பண்ணிகிட்ருக்காங்க இவங்க? ஆல்ரெடி நாட்டை வந்து ஒரு பொருளாதார கொள்கையில், பொருளாதார நிலைமையில் சீரழித்து வச்சுருக்காங்க. இப்போது இந்த ஒரு சூழ்நிலையில் இன்னும் ஒரு வந்து சைனா மாதிரி ஒரு இந்திய நாட்டில் முன்னேறதுக்கான பெர் கேபிட்டா இன்கம் க்ரோத் ஆகணும் அப்படின்னா, சைனா மாதிரி க்ரோத் ஆகணும் அப்படின்னா இன்னும் நமக்கு ஒரு 10 இயர்ஸ் எல்லாம் முடியாது. இன்னும் ஒரு 15 to 25 இயர்ஸ் கூட ஆகலாம். அதாவது எல்லாமே கரெக்டாக பண்ணால். அப்படி பண்ணுற ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே பெஸ்ட்டு பாசிபிள் சிச்சுவேஷன் பொட்டென்ஷியல் இருக்கிற ஸ்டேட் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு தான். ஏன் அப்படின்னா, இங்கே தான் எஜுகேஷன் அதிகமாக இருக்குது, தொழில் வளர்ச்சி அதிகமாக இருக்குது, கப்பிள்டு வித் பீஸ் பிட்வீன் ரிலிஜன் அண்ட் கம்யூனிட்டி. என்ன தான் ஜாதி பிரச்சனை இருந்தாலும் பொதுவாக பார்க்கும்பொழுது மத நல்லிணக்கம் வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறனால, இப்போ குஜராத் ரைட்ஸ் மாதிரி வந்து இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் அரசியல்வாதிகள் வந்து பின்னாடி இருந்து சண்டையை மூட்டி விட்டுட்டு இவங்களே அரசியல் காரணங்களுக்காக சண்டையை மூட்டி விட்டு இந்த மாதிரி வேலைகளெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இது வரைக்கும் கிடையாது. ஆனால் அதை பண்ணுறதுக்கான முயற்சி பயங்கரமாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. உருண்டு பிறண்டு பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதில் வந்து கருப்பு ஆடுகள் வந்து இப்போ ஆளுகிற திமுக அரசுக்குள்ளேயுமே அந்த கட்சிக்குள்ளேயுமே கருப்பு ஆடுகளெல்லாம் உள்ளே வந்துருச்சு. அது இல்லைன்னு சொல்ல முடியாது, மறுக்க முடியாது. இப்போ விஜய் சொல்கிற மாதிரி இவங்களே செட்டிங் பண்ணி வச்சுக்கிட்டு சோஷியல் மீடியாவில் வந்து ஹேஷ்டேக் வார் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது சந்தேகம்தான். அது மாதிரி அரசு பள்ளிகளுக்குள்ளே ஆர்எஸ்எஸ் பேரணி நடத்துகிறது, இல்லை ஆர்எஸ்எஸ் உடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அரசு பள்ளிகளுக்குள்ளேயே இருக்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வருகிறது வந்து எப்படி இந்த ஆளுகிற திமுக அரசு வந்து அனுமதிக்குது அப்படின்னு தெரியல. இப்போ வந்து பெண் குழந்தைகள் வந்து படிக்கிற கல்லூரிக்குள்ளேயே போய் அவங்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடக்குது. இதெல்லாம் வந்து அரங்கேற்றணும் அப்படின்னா ஆளுகிற திமுக அரசுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா கருப்பாடுகள் இல்லாமல் நடக்காது. இது வந்து ஒரு அது அரசியல்வாதிகளாக இருக்கலாம், இல்லை பியூரோக்ராட்ஸ் அதிகாரிகளாக இருக்கலாம், ஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளாக இருக்கலாம். இவங்கெல்லாம் கோஆர்டினேட்டட் எஃபர்ட்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நிறைவேற்றவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அதிமுக அரசு வந்து அம்மையார் ஜெயலலிதா கண்ட்ரோலில் அவங்க ஆட்சியில் இருந்தப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க கருப்பாடுகளே உள்ளே வச்சுருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ திமுக அரசுடைய ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, அவங்க கருப்பாடுகள் குறிப்பாக வந்து பிஜேபியுடைய கருப்பாடுகள் உள்ளே வந்துருச்சு. அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ கள்ளக்குறிச்சியில் ஒரு பள்ளி மாணவி வந்து அவங்க பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டு அதுக்கான நீதி கூட இன்னும் கிடைக்கல. அதுக்குள்ளே இங்கே வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் சென்னையில் ஒரு ஸ்டூடெண்ட்டை கேம்பஸ்குள்ளேயே போய் ரேப் பண்ணிவிட்டு இன்னொரு சார் கூட அட்ஜஸ்ட் பண்ண சொல்லிவிட்டு அந்த சார் யாரும் இன்னும் காட்டாமல் மக்களுக்கு இன்னும் காட்டாமல் வச்சுருக்காங்கன்னு என்ன அர்த்தம்? இது வந்து திமுக அரசுக்கு வந்து ஒரு மறைமுகமாக பிஜேபி கிட்டேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற பிஜேபி கிட்டேருந்து ஏதோ ஒரு அழுத்தம் இருக்குது, அல்லது கருப்பாடுகள் உள்ளே இருக்குது. இந்த மாதிரி நிர்வாக சிக்கல் நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது தமிழ்நாட்டுக்குள்ளே. ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம பெர் கேபிட்டா இன்கம் அதிகம் பண்ண முடியுமானா முடியாது. பில்லியனர்ஸுடைய க்ரோத்து தான் இப்போ நம்ம இந்த பிக்சரில் பார்க்குற மாதிரி, இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி நமக்கு வந்து 4.77 பில்லியன் ஆவரேஜ் நெட்ஒர்த் பெர் பில்லியனர் இந்தியாவில். இதே சைனாவில் 3.2. அது எப்படி பாருங்கள், சைனா நம்மளை விட ஜிடிபி பார்த்தீங்கன்னா 5 times ஹையர், பெர் கேபிட்டா பார்த்தீங்கன்னா 5 times ஹையர். ஆனால் பில்லியனோட ஆவரேஜ் நெட்ஒர்த், பில்லியனர்ஸ் அதாவது ரொம்ப பெரிய பணக்காரர்களுடைய ஆவரேஜ் நெட்ஒர்க் பார்த்தா சைனாவில் கம்மியாக இருக்குது, ஆனால் இந்தியாவில் ஜாஸ்தியாக இருக்குது. இன்னும் என்ன அர்த்தம்?
அதாவது 100 கோடி மக்கள்கிட்ட இருக்கிற வேண்டிய கொஞ்சம் கொஞ்சம் பணமை இந்த பேங்கிங் சார்ஜஸ் ஹையராக போடுறது, வட்டி ஜாஸ்தியாக போடுறது, இவங்கள தொழில் செய்ய பண்ண விட்றதில்ல, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சிறுக சிறுக எடுத்து ஆல்ரெடி இருக்கிற பணக்காரர்கள்ட்ட கொண்டு எக்ஸ்ட்ராவாக சேர்க்குறாங்க. தவறான கொள்கைகள், பொருளாதார கொள்கைகள் மூலமாக. இது வந்து பிஜேபி பண்ணுற ஒரு பெரிய தப்பு. ஆல்ரெடி பணக்காரனாக இருக்கிறவனை இன்னும் அதிகமாக பணக்காரனாக்குது. ஆல்ரெடி சொத்துக்கே வழி இல்லை, வேலை இல்லை, அந்த மாதிரி இருக்கிறவனுக்கு எந்த ஒரு உதவியும் பண்ணலை. இதுதான். இதை சொல்ல வந்தால் பார்லிமெண்ட்லேயோ இல்லை எங்கேயாவது பேசுவோம். இதே வந்து டாக்டர் மன்மோகன் சிங் கவர்மெண்ட் இருக்கிறப்போ 400 கேஸ் விற்றுட்டு இருந்தோமோ இங்கே ரோட்டில் இறங்கியெல்லாம் போராட்டமெல்லாம் பண்ணாங்க. இப்போ பிஜேபியில் இருக்கிற மந்திரிகளாகட்டும். ஆனால் இப்போ விலை என்ன 1000 தாண்டிடுச்சு. பெட்ரோல் 40 ரூபா, 50 ரூபா, 60 ரூபா இருக்கும்போது பெட்ரோல் விலை பயங்கரமாக கூடிடுச்சுன்னு ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. பண்ணாங்க இவங்க இப்போ பிஜேபியில் இருக்கிறவங்க. ஆனால் இன்றைக்கி நிலமை என்ன 100 தாண்டிடுச்சு. ஸோ இவங்க எப்படி வேஷம் போடுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு மக்களாகிய நாம் விழிப்பாக இருக்கணும். டிவியில் சொல்கிற எல்லாத்தையும், மீடியாவில் சொல்கிற எல்லாத்தையும் நம்பக்கூடாது. எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி ஒப்பீனியன் போல் போடுறாங்க பார்த்தீங்களா, அதுவே வந்து தேவையில்லாத விஷயந்தான். அதையும் நம்பக்கூடாது. நம்மளாம் சுயமாக சிந்தித்து நம்ம நாட்டு அரசியல் வந்து குறிப்பாக தமிழ்நாட்டு அரசியலில் எப்படி முன்னேற்றதுன்னு நம்ம பார்க்கணும். குறிப்பாக பிஜேபி தான் இருக்கிறதுலையே மிக மோசமான ஒரு அரசியல் கட்சி. ஏன்னா அவங்க பணக்காரர்களுக்கான ஒரு கட்சி. பணக்காராக்கிறதுக்கு என்ன வேணால் பண்ணுவாங்க. அப்படி தான் அவங்களுடைய ஒரு அழுத்தம் காரணமாகத்தான் தூத்துக்குடியில் வந்து பொதுமக்கள் கொல்லப்பட்டாங்க. ஏதோ ஒரு கம்பெனிக்காக வரிஞ்சு கட்டிக்கிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு அவங்களுடைய அழுத்தம் காரணமாக தான் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக அரசுனால் எதுவும் பண்ண முடியல. ஸோ இதெல்லாம் தான் நிதர்சனமான உண்மைகள். இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுட்டு பேசிக்கிட்டு நம்ம நாட்டு அரசியல் மாறணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டு அரசியலை வந்து நம்ம முன்னேற்றணும். அதுக்கு வந்து கேரளா மாதிரி எல்லாருக்கும் அரசியல் விழிப்புணர்வு உண்டாகணும். அதுக்காகத்தான் நான் இந்த வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்கேன். பெர் கேபிட்டா இன்கம் பற்றி அதிகமாக போடுறேன். அது எப்படி வளர்ச்சி அப்படிங்கிறத பற்றி நான் போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.